செங்கல்பட்டு மாவட்டம் தையூரில் பழைய தெர்மாகோலை மறுசுழற்சி செய்யும் இடத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டதால் அருகே இருந்த குடியிருப்புகளை புகை மூட்டம் சூழ்ந்துள்ளது. முதலில் அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நந்தகோபாலிடம் கேட்போம். நந்தகோபால், வணக்கம். இந்த தீ விபத்திற்கான காரணம் என்ன? தற்பொழுது நிலவக்கூடிய சூழல் என்ன? விவரிங்க. வணக்கம். அதாவது தையூர் ஓஎம்ஆர் சாலையில இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதனால இந்த கரும் புகையாக மாறி அந்த பொதுமக்கள் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகள் அந்த இடத்துல கடும் அவதிக்குள்ளாகின. அதாவது உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் விதமாக அந்த பகுதியில் மறுசுழற்சி செய்யும் கேஸ் வெடித்து சுமார் 10 டன் கேஸ் வெடித்து இந்த தீ விபத்தானது அதிகரித்துள்ளது. இதனால் இடத்துல பெரும் கரும் புகையாக மாறியது. அது செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு உட்பட்ட அந்த தையூர் ஊராட்சி ஓஎம்ஆர் சாலை சங்கமால் பகுதியில இந்த தீ விபத்தானது ஏற்படுது. தனிநபர் தேவையற்ற கழிவுப் பொருட்கள், அந்த தெர்மாகோல், அப்புறம் பல்வேறு பொருட்களை சேகரித்து அதை மறு சுழற்சி செய்து அந்த தொழில் நடத்தி வருகிறார். இதனால வெளி மாநிலத்தில் வரும் தெர்மாகோல், அந்த கழிவுப் பொருட்கள், இது போன்ற பொருட்களை சேகரித்து கொடுத்துள்ளனர். அவ்விடத்தில் சேகரிக்கப்பட்ட பொருட்களானது திடீரென அவ்விடத்தில் தீ விபத்து ஏற்படுத்துகிறது. இதனால் ஏற்பட்ட தீ விபத்தினால் அந்த இடம் பெரும் கரும் புகையாக மாறியது. அது அருகில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புகள் அந்த கரும் புகையை கண்டு அச்சமடைந்தனர். அதை இணையத்திலும் பதிவிட்டு வந்திருந்தனர். தனிநபர் அந்த பாய் ஒருவர் அந்த குப்பை கிடங்கை மறுசுழற்சி செய்யும் தொழில் நடத்தி வருவதாகவும் அந்த மறுசுழற்சி செய்ய பயன்படுத்தும் தீ விபத்தினால் ஏற்பட்டதனால் அந்த இடத்துல அதிக அளவில் புகை மூட்டமாக காணப்பட்டது. இது குறித்து திருப்பூர் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டுள்ளது. தீயணைப்பு துறை சுமார் 1 மணி நேரம் போராடி அந்த தீயினை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த மறுசுழற்சி செய்வதற்கு அந்த கேஸ் பயன்படுத்துவார்கள். சுமார் 10 டன் கேஸ் வெடித்து அந்த இடம் சுமார் கரும் புகையாக மாறியது. இந்த கேஸினால் நரம்பு தளர்ச்சி ஏற்பட அபாயமான ஒரு கேஸ் ஆகும் கூறப்படுகிறது. இதனால அடுக்குமாடி குடியிருப்பு இருப்பது மூச்சு திணறல் போன்ற இன்னல்களுக்கு ஆளாகியுள்ளனர். இது குறித்து அந்த இடத்துல திருப்பூர் சட்டமன்ற எஸ் பாலாஜி நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அவ்விடத்தில் கேஸ் தயாரிக்க போதிய ஆவணம் இது நடத்தி வந்ததாக சொல்லிட்டு விசாரணை மேற்கொண்டார். முறையான அனுமதி பெற்று தொழில் நடத்தி வருகிறார்களா என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டார். திடீரென அந்த இடத்துல கேஸ் வெடித்து அந்த மாதிரி அந்த கடும் புகையானது அந்த பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது. பல விவரங்களை விவரித்தமைக்கு நன்றி நந்தகோபால். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.